ஹாய் எவ்ரி ஒன். ஆஃப்ரிக்காவில் எங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல்ல அதுக்கு நாங்கள் மஞ்சள் பறிக்க எங்கள் தோட்டத்துக்கு போயிருந்தோம். எங்கள் தோட்டத்திலேயே பொங்கலுக்கு தேவையான மஞ்சள், வாழை இலை, காய்கறிகளில் முள்ளங்கி இதெல்லாம் இருந்தது. அதனால் தோட்டத்திலே போய் இதெல்லாம் பறிச்சுக்கலான்னு போயிருந்தோம். முதல்ல நானும் என் ஹஸ்பண்டும் மஞ்சள் பறிக்க வந்திருந்தோம். மஞ்சள் செடியை தோண்டி எடுக்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் சுற்றி இருக்க மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் லூஸ் கொடுக்குற மாதிரி நல்லா தோண்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் செடியை எடுத்தேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் மண்ணுக்குள்ளே தான் இருந்தது. அதையும் கொஞ்சம் தோண்டி எடுத்துட்டேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? இப்போ அடுத்ததாக பொங்கலுக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு முள்ளங்கி செடி பறிக்க வந்திருந்தேன். முள்ளங்கி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதே மாதிரி கை தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா செடி வந்துடுச்சு கையோட. ஏன்னா முதல் நாள் கொஞ்சம் மழை பெஞ்சிருந்தது, மண்ணு கொஞ்சம் ஈரமாக இருந்தனால கொஞ்சம் ஈஸியாக பறிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக சூரிய பகவானுக்கு படையல் போடுறதுக்கு வாழையில பறிக்க போயிட்டுருக்கேன். ஸோ வாழையிலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்திலே இருக்குது. பொங்கல் அன்னைக்கு 23 வகையான காய்கறிகள் போட்டு தான் சாம்பார் வைப்பாங்க. ஸோ காய்கறிகளும் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். ஆஃப்ரிக்காவில் எல்லா வகையான காய்கறிகளும் கிடைக்கும். ஸோ இப்போ காய் எல்லாமே நான் வாங்கிட்டேன். இது முள்ளங்கி. படையலுக்கு தேவையான வாழையில, மஞ்சள் இதெல்லாம் நான் வீட்டிலே பறிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.